இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அதே போன்ற ஒரு நள்ளிரவில் இஸ்லாமிய மக்களுக்கு வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தால் சுதந்திரம் பறிபோயுள்ளது என தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் நீதிமன்றம் 200வது ஆண்டு விழா மற்றும் நாகர்கோவில் பூதப்பாண்டி நீதிமன்றம் வளாகத்தில் புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை தந்த தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கன்னியாகுமரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இதில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: பாரத பிரதமர் மோடி இலங்கை செல்லும் பயணம் வெற்றிகரமாக அமையும் பொழுது தமிழக மீனவர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 7 நாட்கள் முன்பே சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தமிழக முதல்வர் கொண்டு வந்துள்ளார். நட்பு அடிப்படையில் இலங்கை சென்றுள்ள பாரத பிரதமர் இலங்கைக்கு சிக்கலான நேரங்களில் உதவிகளை செய்த தமிழக அரசை மனதில் வைத்து கச்சத்தீவு பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்பது தமிழக முதல்வரின் விருப்பம். நள்ளிரவில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அதே போன்ற ஒரு நள்ளிரவில் இஸ்லாமிய மக்களுக்கு வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தால் சுதந்திரம் பறிபோயுள்ளது. வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இந்தியாவில் உள்ள அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் இணைந்து சட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளது. இதில் நீதித்துறை நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்க கொண்டுவரப்பட்ட சட்டம்தான் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என பத்திரிகையாளருக்கு தெரிவித்தார். பேட்டியின் போது சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜ், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை செல்வதை முன்னிட்டு அந்த பயணம் வெற்றிகரமாக அமைகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய மீனவர்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 2 நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய சட்டமன்றத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த மீனவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை பிரதமரோடு இலங்கை அதிபரோடு இது குறித்து பேசி சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் கச்சத்தீவை மீட்பதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அந்த தீர்மானத்தினுடைய அடிப்படையில் என பார்த்தோமேயானால் இந்த 1974, 76 2 ஒப்பந்தங்களுமே பாராளுமன்றத்திலே 2 அவைகளிலும் ஒப்புதல் பெறப்படவில்லை. ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த மெமரண்டம், அந்த ஒப்பந்தம் பெறப்படவில்லை. எனவே அது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல என்பது ஒரு வாதமாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக வருவாய்த்துறையுடைய பதிவேடுகளின்படி நாம் பார்த்தோமேயானால் ஜமீன்தாரி ஒழிப்பு வந்த காலத்திலிருந்து ஜமீன்தாரி ஒழிப்பு திட்டத்திலே அந்த இடம் கச்சத்தீவு அதனுடைய பட்டா ராமநாதபுரம் ஜமீன்தாருக்கு வழங்கப்பட்டது. அதனுடைய இந்தியாவினுடைய சர்வேக்கள் எண் 1250 என்று அங்கே குறிக்கப்பட்டு 285 ஏக்கர் நிலமும் ராமநாதபுரம் ராஜாவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா அங்கே பல ஆண்டுகளுக்கு அவர் ராமநாதபுரம் ராஜா மீனவர்களுக்கு அங்கே இடத்தை குத்தகைக்கு விட்டதற்கான சான்றுகள் வருவாய்த்துறையில் உள்ளது. 1913ஆம் ஆண்டு அன்றைய சென்னை ராஜதானி ராமநாதபுரம் ராஜாவோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு 13 ஆண்டுகளுக்கு கச்சத்தீவிலே மீனவர்கள் தங்களுடைய படகுகளை நிறுத்திக்கொள்ள அங்கே அங்கே தங்களுடைய வலைகளை எல்லாம் உலர்த்தி கொள்ள போன்ற பல்வேறு உரிமைகளுக்காகவும் மீன்பிடி உரிமைகளுக்காகவும் அங்கே ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் எல்லாம் பார்த்தால் தமக்கு சொந்தமான இடமே இல்லாத ஒன்றை கொடுத்தது கூட தவறு என்கின்ற ஒரு வாதமும் நம்மாலே முன்வைக்கப்படுவதாலே தான் அந்த வழக்கில் இன்றைக்கு வருவாய்த்துறையும் அதில் ஒரு கட்சிக்காரராக சேர்க்கப்பட்டு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, நட்பு அடிப்படையில் சென்றிருக்கிற நம்முடைய பாரத பிரதமர் ஏனென்று சொன்னால் இலங்கைக்கு பல வகையிலும் பல நேரத்திலும் பொருளாதார உதவி, அது சிக்கலான நேரங்களில் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்கிற இந்திய அரசு, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய தொப்புள்கொடி உறவுகளான தமிழர்களை பாதுகாப்பதற்காக தமிழர்களின் நல்வாழ்வுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை எல்லாம் அங்கே வழங்கியிருக்கிற நிகழ்ச்சி, இவற்றையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக அந்த கச்சத்தீவு பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய விருப்பம், தமிழக மக்களுடைய விருப்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.